எம்ஜிஆருக்கு அப்படி ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவர் வீட்டில் கூட்டு போய் வச்சு பராமரிச்சிருப்பார். அந்த மாதிரி சமயத்தில் இந்த பொண்ணு ஒன்று பிறந்திருக்குன்னு தெரிஞ்சு அதுவும் அவருக்கு பிரியமான ஜெயலலிதாவுக்கு பிறந்திருந்தா விட்டுருப்பாரு அவரு. ஜெயலலிதா அம்மா வந்து படியிலேருந்து தள்ளி விட்டுட்டாங்க. அந்த இடத்துல நானும் இருந்தேன். என்னைய வந்து மிரட்டினாங்க. நான் பயத்தில் என்னோட பையவே அங்கே போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க சொல்லி இதை கொலை மாதிரி பண்ணி இப்போ பயங்கரமா தசை திருப்புறாங்க. ஒரே நாள்ல 3 பேர்த்துக்கிட்ட செக்ஸ் வச்சுக்கலாம். பிரெக்னென்ட் ஆயிட்டா. யாருக்கு பிறந்த பிள்ளை தெரியல. அந்த 3 பேரும் வந்து நான் தான் அப்பன்னு கிளைம் பண்ணுறேன். அதான் லீகல் ஃபாதர் இவரா சார்? ஃபர்ஸ்ட் வைஃப் அவருடைய இருக்கட்டும் சார். ஃபர்ஸ்ட் வைஃப் ஆனா லீகல் ஃபாதர் ஆகுது. லீகல் ஃபாதர் அதை தான் எழுதுறாரு. நான் ஏன் பிறந்தேன் அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதும்போது அந்த குழந்தை மாத்திரம் குழந்தை இருந்தது உண்மைதானா? அப்ப அவங்க மாசமா இருக்க ஒரு புகைப்படம் கூட இல்லையே. அது வளர்ந்து ஒரு பெண் குழந்தை, அது வளர்ந்து அதுக்கு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பேத்திய இல்ல சார். இப்போ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இந்த விஷயமே வெளியே வந்திருக்காது. பூதம் பத்திரிகையில் ஒரு தன்னை பற்றி ஆர்டிக்கல் எழுதிச்சு. அதில் தானே வந்து போட்டுச்சு. சோபன் பாபுவோடு நான் 3 வருட காலம் கோயிங் ஸ்டடி அப்படியே இது நிரந்தரமாக போயிட்டு இருக்கேன். அவரோட வாழ்த்து லிவிங் ரிலேஷன்ஷிப் வடநாட்டில் தான் அந்த பொண்ணு இருக்கு. இப்போ இருக்கா சார் சேஃபா? இப்போ எங்க இருக்குன்னு தெரியல. அந்த பேத்திய பேர்னா சில கேள்விகளுக்கு நம்ம கிட்ட ஆன்சர் இருக்கு. அம்மா இறந்த போது கூட அந்த பெண் வராமல் இருந்திருக்குமாங்கிறது ஒரு கேள்வி. ஆனா இந்த கேள்விக்கு என்ன பதில்னாக்கா, ஜெயலலிதா மரணத்தில் உள்ள மர்மங்கள் போல எம்ஜிஆர் மரணத்திலும் பல மர்மங்கள் உண்டு. அவங்க 2 பேர் வாழ்க்கையுமே மர்மங்கள் தான். எதுவுமே கல்யாணம் ஆச்சா இல்லையா, புள்ள பிறந்ததா இல்லையா, அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையா, எல்லாமே கேள்விதான். இது மாதிரி நான் சொல்றதுக்கு போடுவானுங்க. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் இருக்காங்க. வணக்கம் டாக்டர், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை மீட் பண்ணி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உங்களை மீட் பண்ணுறதுல. இப்போ ரொம்பவே வந்து ஆஸ் யூஷுவல் ரொம்ப இப்போ ஒரு 2-3 நாளாக வந்து ஃபீவராக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாலேருந்து சுனிதான்னு ஒரு பொண்ணு வந்து நான் தான் ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் பிறந்த லீகலான பொண்ணு அப்படின்னு சொல்லி இப்போ டக்குன்னு ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதுக்கு யார் காரணம்னு நேற்று ஒரு சேனல் ஒரு யூடியூப்ல சொன்னேன். நாம தான் காரணம். இந்த மாதிரி பல பேர் வந்து ஏதாவது சென்சேஷனாக கிரியேட் பண்ண உடனே உங்கள் மாதிரி யூடியூபுக்காரெலாம் வந்து அவங்கள உடனே பிக்சர் போட்டு அதை வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணி ஒரு 1000 பேர்த்த பார்க்க வச்சிருக்கீங்க. பப்ளிசிட்டிக்காக அடிக்கிற ஸ்டண்ட் சார். இது பப்ளிசிட்டின்னு பார்க்கணும்னா நான் எப்படி வேணா சொல்லலாம்ல சார். ஆனால் இது வந்து யாரோ பின்னாடி இருந்து ஏற்கிற மாதிரி இருக்கே சார். அதான் பப்ளிசிட்டிக்காக அடிக்கிற ஸ்டண்ட். அந்த பொண்ணு சினிமாக்கு ஆசைப்பட்டிருக்கு, ஏதாச்சும் சான்ஸுங்க கிடைக்கும். அந்த பொண்ணு அது ஆண்டி சார். அது ஆண்டி அது ஏதோ ஒரு பப்ளிசிட்டி வேணும்னு போயிருக்கும். இதை வச்சுட்டு பொழப்பு நடத்தலாம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நம்மளாம் நார்மல் ஒரு ஹியூமன் இல்லையா? இப்போது பக்கத்து தெருவில் வந்து பக்கத்து தெருவுலையோ இல்லை வேற ஒரு ஊர்லேயோ நல்ல ஓரளவுக்கு 2 வீடு கொஞ்சம் ஓரளவுக்கு சொத்து உள்ள ஒரு தாத்தாவோ இல்லை பாட்டியோ தான் நம்மளோட அப்பா அம்மா இல்லை நம்மளோட தாத்தா பாட்டி நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணால் நம்ம உடனே போய் நின்றுடுவோம். புரியுதுங்களா? இதுதான் நார்மல் ஹியூமன் மென்டாலிட்டி. ஒன்று பாசம், இன்னொன்று பணம். இதுதான் இயல்பான ஒரு விஷயம். ஆனால் இவங்க 8 வருஷமாக கேட்டால் இவங்க சொல்கிறாங்க இந்த லேடிக்கு 18 வயசாக இருக்கும் போதே வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்களாம். அப்போவே தெரிஞ்சு போச்சா இவங்களோட தாயார் வந்து ஜெயலலிதா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இத்தனை வருஷமாக தூங்கிக்கிட்டா சார் இருந்தாங்க அவங்க? அப்போ ஜெயலலிதாவுடைய டிஎன்ஏ வந்து பூலோகம் பூரா இருக்குதுன்னு அர்த்தம். எல்லா ஹாஸ்பிட்டலையும் ஜெயலலிதா டிஎன்ஏ இருக்குதுன்னு அர்த்தம். அபத்தமாக இருக்கு. புரியலையே. எங்கேயோ போனாங்களாம், கள்ளக்குறிச்சியில் செக் பண்ணாங்களாம், மேச்சேரியில் வந்து அது ரிப்போர்ட் வந்து தான் மேட்டூரில் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சா? என்னம்மா இதான் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் கடையில் போய் சிகரெட் வாங்குற மாதிரி நினச்சாங்க. என்னென்ன ப்ராசஸ் இருக்குது. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கோர்ட் ஆர்டர் வாங்கணும். அப்படியா சார்? என்ன சும்மா எடுக்க முடியாது. கோர்ட் ஆர்டர் வாங்கணும். கோர்ட் அனுமதிச்சா தான் நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண முடியும். இல்லாட்டி யாரை வேணாலும் இது பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து கிளைம் பண்ணது இல்லை. நீ தான் எங்கள் அப்பான்னு. அதே மாதிரி நடிகர் தனுஷுக்கு அவருக்கும் அதே மாதிரி அவங்க அப்பா அம்மான்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தவங்க கிளம்பியே வந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து அந்த பப்ளிசிட்டி. அந்த ஒரு வாரம் அவங்கள பற்றி ஃபோட்டோலாம் போட்டிங்க. ஊரில் டிவியில் பற்றி என் ஃபோட்டோ வந்தது பார்த்தியா? இது என்ன மாதிரி அடிக்கடி வர்றவங்களுக்கு சுலபமாக தெரியுது. திடீர்னு ஒரு டிவியில் எதுலையாவது காட்டிட்டா ஒரு 500 ஃபோன் மேலே வந்துடும். சார் நீங்கள் நான் டிவியில் வர்றேன், அந்த இதில் வந்து ஒரு 2 நிமிஷம் என்னை எடுத்துருக்காங்க, பார்க்காம விட்றாதீங்க.
அது எவ்வளோ தூரத்துக்கு அந்த மீடியாவில் வர்றதுங்கிறது வந்து மக்கள் மத்தியில் எவ்வளோ கிரேஸ் இருக்குதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். பப்ளிசிட்டி இது இப்போ யூடியூப் வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு சென்சேஷனாக கிரியேட் பண்ணால் உடனே இதை பெருசாக்கி வியூவர்ஸை கொண்டு வரதுக்கு யூடியூப் இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வர்றாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் நான் ரோட்டில் போகிற வரவங்களாம் டெஸ்ட். அதுதான் என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ தனுஷோட அப்பா, கமல்ஹாசனோட சித்தப்பா இப்படின்றது கூட வந்து பிரபலத்துக்காக நம்மள ஃபேம் பண்ணிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். பாலிடிக்ஸில் போய் கை வைக்கிறது வந்து ஹை வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் போய் கை வைக்கிற மாதிரி. இறந்த எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் பிறந்த பொண்ணு நான், லீகல் ஏர் நானுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்கன்னா, இது ட்ரெண்ட் ஆகிறதுக்கு சொல்கிற மாதிரியும் இருக்குது, ஏதோ பிரச்சனையை கிளப்புற மாதிரியும் இருக்கே சார். எம்ஜிஆருக்கு அப்படி ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவர் வீட்டில் கூப்பிட்டு போய் வச்சு பராமரிச்சிருப்பார். அவர் குழந்தை இல்லாத வருத்தத்தை அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணி எழுதியிருக்கார். நான் ஏன் பிறந்தேன்ல எழுதியிருக்காருங்கிறது தெரியும். அவருடைய முதல் மனைவிக்கு வந்து குழந்தை பிறந்து இறந்துருச்சு. ஏன் சார்? அது இறந்து போச்சு. அதில் எழுதுறாரு, அந்த குழந்தை இருந்திருந்தால் இன்னைக்கு நான் வந்து எனக்கு ஒரு வாரிசெல்லாம் இருந்திருக்கும். பிறந்த உடனே இறந்தது. அந்த மனைவி இறந்துட்டாங்க. இல்ல அது இவருக்கு தான் பிறந்த குழந்தையா? அது அவர் கல்யாணம் ஆன உடனே முதல் மனைவி பத்மாவதி என்னமோ பேர் அவங்களுக்கு. அவங்க வந்து குழந்தை பிறந்த உடனே அவங்க இறந்துட்டாங்க. லீகல் ஃபாதர் இவரா சார்? ஃபர்ஸ்ட் வைஃப் அவர் இருக்கட்டும் சார், ஃபர்ஸ்ட் வைஃப். ஆனா லீகல் ஃபாதர் ஆகுது. லீகல் ஃபாதர் அதை தான் எழுதுறாரு. நான் ஏன் பிறந்தேன் அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதும்போது அந்த குழந்தை மாத்திரம் உயிரோடு இருந்திருந்தாக்க இன்னைக்கு என்னோட அது வளர்ந்துருந்திருக்கும். எனக்கு பல்வேறு வகையில் நான் மாறி என்னுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறி இருக்கலாம் அப்படின்னா எழுதியிருக்காரு. அவருக்கு என்னன்னாக்கா அவர் அடுத்த அப்படி சதானந்த விதின்னு கட்டிக்கிட்டாரு. அவங்களுக்கும் குழந்தை இல்லை. ஜானகி வந்து குழந்தையோட வந்துட்டாங்க. ஜானகி வந்தபோது அந்த அம்மாளுக்கு 40 வயசுக்கு மேலே இருக்கும். அந்த டைமில் தான் வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் குழந்தை இல்லாத ஏக்கத்தை வந்து பல வகையில் அவர் வெளிப்படுத்தியிருக்காரா. அந்த மாதிரி சமயத்தில் இந்த பொண்ணு ஒன்று பிறந்திருக்குன்னு தெரிஞ்சு அதுவும் அவருக்கு பிரியமான ஜெயலலிதாவுக்கு பிறந்திருந்தா விட்டுருப்பாரு அவரு. சரி, இதை வந்து நம்ம நேரத்தை வின் பண்ணுறோம்னு நினைக்கிறோம். ஒரு அனாமதேய பேர் வழி விளம்பரத்துக்காக கொடுத்த ஒரு போலித்தனமான ஒரு விஷயம்தான் இது. இது வந்து ஒரு கவனிக்கப்பட வேண்டியதாக அந்த பொண்ணை பிடிச்சி உள்ள தள்ளினாக்க எல்லாம் சரியா. அப்படி உள்ள தள்ளுறதுக்கு ஏதாவது இது கொடுத்து சொத்துக்கு அடி போடுறாங்கன்னு கேஸ் கொடுக்கலாம்ல. அது ஆனால் அவங்க சம்மந்தப்பட்டவங்க கொடுக்கணும்ல. ஜெயலலிதா குடும்பமோ எம்ஜிஆர் குடும்பமோ. ஏன் சசிகலா சார்ந்தவங்க கூட கொடுக்கலாம் இல்லையா? சசிகலா வந்து லீகல் ஹேர் இல்லையே. இல்ல நான் ஏன் அவங்கள இழுத்தேன் அப்படின்னா, இப்போ அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அந்த லேடி இந்த மாதிரி வந்து அம்மாவை வந்து ஜெயலலிதா அம்மா வந்து படியில இருந்து தள்ளி விட்டுட்டாங்க, அந்த இடத்துல நானும் இருந்தேன், என்னைய வந்து மிரட்டினாங்க, நான் பயத்துல என்னோட பையவே அங்க போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க சொல்லி இத கொலை மாதிரி பண்ணி இப்ப பயங்கரமா தசை திருப்புறாங்க. சசிகலா ஆக்ஷன் எடுக்கணும். சசிகலா ஆக்ஷன். அதுக்கு ரூல்ஸ் இருக்கா சார் கோர்ட்ல? இந்த மாதிரி அவதூறு பரப்புறாங்க, பப்ளிசிட்டி கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க வந்து கேக்குறீங்களா, ஒரு விஷயமா கேக்குறீங்க. இப்ப இது ஒரு 50 பேர் பாப்பாங்க. இப்போ காந்தராஜ் சாருக்கு 3 மனைவி இருக்கு, 3வது மனைவி நான் தான் ஒருத்தவங்க வந்து சொன்னா வந்து அது பிரச்சனை ஆகாது. ஆனா வந்து ஒரு சிஎம், இறந்த சிஎம் மேல போய் நான் லீகல் பொண்ணு 18 வயசுல டிஎன்ஏ இருக்கு, டிஎன்ஏ எடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து அவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குல்ல. அதே நீ இப்ப சொல்றதுனாலதான் அசிங்கம் ஆகுது. அவன் ஒரு தடவை இங்க சொல்லிட்டு போயிட்டா, நீங்க தான் அதை விளம்பரப்படுத்தி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப அசிங்கப்படுத்துறது அந்த பெண் அல்ல, நீங்க. அவ சொல்லியிருந்தது, அந்த பொண்ணு சொன்னது வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. நம்ம டிஸ்கஷன் வராம இருந்தது, அந்த பெண்ணுடைய போட்டோ வராம இருந்ததா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. சார் இன்னொரு சந்தேகம் சார், இப்போ அவங்க இறந்து ஒரு 8-9 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அவங்கள எரிக்கல, அடக்கம் பண்ணிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு சர்ச்சை வருதுன்னா ஏன் அந்த பொண்ணு லீகலா ப்ரூஃப் காட்டலாமே சார்? டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணதை எடுத்து கொடுத்துட்டு போக வேண்டியதானே, ஊடகத்துல காட்டலாமே. இதுதான் லேபை செக் பண்ணும், எந்த லேப் கொடுத்தாலும் செக் பண்ண, அந்த டாக்டரை செக் பண்ணும், அந்த லேப் டெக்னீஷியனை செக் பண்ணும். டிஎன்ஏ டெஸ்ட் பண்றது வந்து கோர்ட் உத்தரவு போடணும். என்னன்னு இந்த இவங்களுக்கு பிறந்ததா சொல்றாங்க, இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி கொடுங்க. பிறப்பு சம்பந்தமான விஷயமா தான். நோய்க்காக டிஎன்ஏ பார்க்குறாங்கிறது, ஒரு ஊனமுற்றது டிஎன்ஏல மிஸ்டேக் இருந்தால் அதுக்கு கேட்க மாட்டாங்க. ஒரு வாரிசு லீகல் ஹேர் அப்படிங்கிறதுக்கான வாரிசு இதில் வந்து என்னுடைய டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாக்கா கோர்ட் அனுமதி கொடுத்தாதான். இப்போ டிஎன்ஏக்கு வந்து கன்சர்ன் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து கோர்ட் வந்து இவங்களுக்கு நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி அப்ரூவல் கொடுப்பாங்க? அதுதான்மா இப்போ பேரண்டேஜில் சந்தேகம் வருது, யார் அப்பா யார் அம்மா அம்மான்னு. திடீர்னு அம்மா என்ன சொல்லுவான்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய குடும்பம், ஒரு சினிமா பிரபல தயாரிப்பாளர், ஸ்டுடியோ ஓனர்லாம் பெரிய ஆள். அவருடைய மகனுக்கு ஒரு டாக்டருக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த டாக்டர், அந்த குடும்பம் ஓரளவுக்கு பிரபலமான குடும்பம் தான். ஆனால் இந்த பொண்ணுக்கு அந்த கல்யாணம் சரியா இல்லை. இந்த டைவர்ஸ் வரலும் போகிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் விட்டுறக்கூடாது, பெரிய இடம்
பணக்கார வீட்டு பொண்ணை விட்டுறக்கூடாதுங்கிறது பாதி இருக்குது. தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவர் ஒரு தடவை போய் என்ன பண்ணார், அந்த பையன் வந்து எனக்கு பிறந்தவன், பையனை எனக்கு அனுப்பு அப்படிங்கிறார். ம். என்னுடைய மகனை என்கிட்ட அனுப்புங்கிறார். அந்த பொண்ணு பச்சையாக சொல்லுது, என்னென்ன இது உனக்கு பிறக்கல. எப்படி சார் அது? ஓப்பனாக சொல்லுச்சுமா, கோவத்துல சொல்றாங்களா இல்ல ரியாலிட்டியா? ஓப்பனாக சொல்லுச்சு. பத்திரிகைகள்லாம் வந்துருச்சு. சினிமா வட்டாரமே அதை பற்றி பேசுது. அந்த 2 குடும்பமும் எங்கள் அண்ணன், எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவங்க. எங்கள் அண்ணன் அப்போ மந்திரியாக இருந்தார். 2 குடும்பமும் வேண்டப்பட்ட குடும்பம். அந்த பையனுடைய அம்மாவும் அப்பாவும் வந்து எப்படியாவது அந்த பொண்ணோட சேர்த்து வைங்கன்னு கேட்குறாங்க. இவ்வளவு ஓப்பனா சொல்லி கூட. அவர் வந்து என்னுடைய கிளாஸ்மேட், எனக்கு கொஞ்சம் சீனியர், அந்த டாக்டர் காலேஜில் சீனியர். நான் உங்ககிட்ட கேட்டேன், என் குடும்ப நண்பர்கள் ஆதி காலத்துலேருந்து தெரிஞ்சவங்க, இவ்வளோ அசிங்கமாக சொன்னதுக்கு பிறகு அப்படின்னு எங்கள் அண்ணன் இருந்துட்டு போடா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் சொல்லுவேன், டேய் பணக்கார வீட்டு பொண்ணுடா, மானம் போனாலும் மரியாதை போனாலும் பரவாயில்லன்னு போகிறாங்கடா, அதான்டா காலம். அப்போ வந்து டிஎன்ஏ டெஸ்ட்னு அதெல்லாம் பண்ணி கேட்டிருக்கலாம். அப்போ அந்த டிஎன்ஏ டெஸ்ட்லாம் அவ்வளோ பாப்புலர் கிடையாது. அது மாதிரி அந்த அப்போ இது பண்ணும்போது என்னுடைய மகன் தான் சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்போ டிஎன்ஏ டெஸ்ட் இல்லை. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் வந்து கோர்ட்டுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும். சில சமயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சில டிஎன்ஏ எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, செமன் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். இப்போ செமன் பேங்க்லாம் இருக்குது. ஆனால் செமன் பேங்க்கில் என்னன்னாக்கா ரூல் என்னன்னாக்கா, யாருடைய செமன் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கூடாது. செமனுடைய கேரக்டரு, குவாலிட்டி எல்லாம் தான் எழுதணுமே ஒழிய யார் கொடுத்ததுன்னு எழுதக்கூடாது. ஸோ தட் ஐடென்டிஃபிகேஷன் வில் நாட் பி தேர். நாளைக்கு அவன் வந்து ஏன் செமனில் பிறந்தது தான் ஊ குழந்தைன்னு சொல்லக்கூடாது. எனக்கு இந்த ஒரு விஷயமே புரியல சார். இப்போ செமன் பேங்க்னு இருக்குல்ல சார், இப்போ லட்சக்கணக்கான மக்கள் போய் கொடுக்குறாங்கல்ல, இப்போ அவங்க போய் கேட்குறப்போ இந்த செமன் தான் அவங்களுதுன்றது எப்படி சார் ஐடென்டிஃபை ஆகும்? அது பண்ணக்கூடாது. இன்னைக்கு செமன் மாத்திரம் இல்லை, கருமுட்டை ஓவம், பெண்களுடைய ஓவம் பேங்க்கும் இருக்குது. ஆமா தெரியும், எல்லா ஆக்ட்ரஸும் போயிட்டு இது பண்ணி வச்சிருக்காங்க. அதுலேயும் வந்து யாருதுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, யாருக்கு கொடுத்தாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சார் நான் கேட்குறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் போய் என்னோட எக்கை வந்து லாக்கரில் வைக்கிற மாதிரி நான் சேஃப்டி பண்ணுறேன் ஹாஸ்பிட்டலில். உங்களுக்கு வேணும், நீங்கள் இது பண்ண டோனராக டொனேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துடணுமா? அப்படி கொடுத்தீங்கன்னா சரி, நான் ஒரு 2 வருஷம் கழிச்சு போய் என் எக்ல எனக்கு வேணும்னு சொல்லிட்டு என் எக்கை நான் கேட்குறேன். அதாவது உங்களுக்குன்னு நீங்கள் சொல்லி நீங்கள் அது அங்கே சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிட்டு இது யாருக்கும் டொனேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாக்கா அவங்க இது பண்ணுவாங்க, அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. சார்ஜ் பண்ணி இது பண்ணுவாங்க. அது உங்களுக்கு காலமெல்லாம் இதாக இருக்கும். ஆனால் நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுத்துங்கன்னு சொல்லி டொனேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குவாலிட்டியெல்லாம் போட்டு எத்தனை எவ்வளோ மெச்சூரிட்டி என்னவா இருக்குது, எவ்வளோ எக்ஸ் இருக்குது என்னங்கிறதெல்லாம் போட்டு டீட்டெயில் எழுதி வச்சுக்கோங்க. தவிர நீங்கள் கொடுத்ததுன்னு எழுத மாட்டோம். ஸோ தட் யாருக்கோ ஒருத்தர் கொடுக்கும்போது யாருடைய எக்கு போச்சு எங்கே போச்சுன்னு கூட யாருக்கு தெரியும். இல்லாட்டி நாளைக்கு நீங்கள் கிளைம் பண்ணுவீங்க. அவன் அவளது படத்தில் அதான கதை, சிவசங்கர் எழுதின கதை, பிரமாதமான படம். இது சரகேட் மதர் ஸ்ரீபிரியா, வாடகை தாயாவும். லக்ஷ்மிக்கும் சிவகுமாருக்கும் குழந்தை இல்லை, லக்ஷ்மியால் குழந்தைய பெற்றுக்க முடியாது, வாடகை தாயா ஸ்ரீபிரியா வர. பட் கருமுட்டை வந்து லக்ஷ்மி. இது புரியுது, வாடகத்தாய். அந்த பிள்ளைக்கு எனக்கும் உரிமை உண்டுன்னு வந்து நிற்கிறான். அதுதான் கதை. நான் வயிற்றுல சுமந்து வச்சிருக்கேன், சுமந்தேன் அப்படிங்கிறது தான் கதை. அதாவது அந்த சிவசங்கர் என்ன எழுதுனாங்கன்னா, இதில் நீங்கள் வந்து சில ஒரு விதிமுறைகளை கொண்டு வரலன்னா நாளைக்கு இந்த பிரச்சனைலாம் வரும்னு அந்த கதையில். அதுக்கு பிறகு தான் இந்த சரகேட் மதருக்குன்னா என்ன, யாரை கொண்டு வரலாங்கிறதெல்லாம் ஒரு ரூல் போடுறதுக்காக ஒரு கமிட்டி போட்டு, அந்த கமிட்டி ஒரு மாதக்கணக்கில் டிஸ்கஸ் பண்ணி ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணாங்க. அந்த கமிட்டியில் நானும் ஒரு மெம்பர். ஓஹோ, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இது இன்னைக்கு வரல அந்த ரூல்ஸ் இன்னும் சரியாக ஃப்ரேம் பண்ணலாம். இன்டர்நேஷனல் லெவலில் ஃபாரின்லாம் இது வந்து கொஸ்டினே கிடையாது. போனசரா மிஸ்ஸஸ் கேம்பல்னு ஒரு படம் வந்து, அது வந்து ஜெனா லோலா அப்படிங்கிற ஃபேமஸாக இருக்கும். அவள் ஒரு மாதிரி கால் கேள், அவள் ஒரே நாளில் 3 பேர்த்துக்கிட்ட அவள் செக்ஸ் வச்சுக்கலாம், ப்ரெக்னென்ட் ஆகிடுறா. யாருக்கு பிறந்த பிள்ளை தெரியல. அந்த 3 பேரும் வந்து நான் தான் அப்பான்னு கிளைம் பண்ணுறான். அதான் படம் பூரா. அதை தான் ஓடு விளையாடு தாத்தான்னு தமிழில் எடுத்தாங்க. ஸ்ரீபிரியா போட்டு டிஎன் பால் எடுத்தார். அதில் அதே கதை தான். ஆனால் கொஞ்சம் நாகரிகமாக எடுத்தாங்க. அந்த 3 பேரும் ஒரே நாள் அதெல்லாம் கொஞ்சம் அப்படி சைட் லைன் பண்ணிட்டாங்க. அதில் வந்து அதை தான் ஹைலைட் பண்ணாங்க. இப்போ ஒரு சீரியல் வருது ஒரு டிவியில். அவள் போகிற வரவெல்லாம் நீதான் கர்ப்பத்துக்கு நீதான் காரணமானு போகிற வரவெல்லாம் கேட்டுக்கிட்டு. தமிழ் சீரியல் வருது, பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த கதாநாயகி இந்த கர்ப்பத்துக்கு நீதான் காரணமாக்குறான். யாரு அவள் கேட்காத வந்து சீரியல் பார்க்குற வியூவர்ஸை மாத்திரம் மிச்சம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டான். அந்த கதா சீரியலை காலி.
சீரியலை கதாநாயகி கேவலப்படுது. இன்னைக்கு அந்த அளவுக்கு சீரியல்லாம் போயிடுச்சு. அவன் அவள் அதில் வந்து இதுதான் வந்து நாளைக்கு இந்த வந்து உரிமை போராட்டமெல்லாம் வருங்கிறது. இது வந்து உலகெங்கும் இந்த பிரச்சனை வந்தபோது தான் அந்த கமிட்டியை போட்டாங்க. அந்த கமிட்டி போட்டபோது இந்தியாவில் போட்ட கமிட்டியில் நான் ஒரு மெம்பர். நான் அதில் சில வழக்கப்படி என்னால் உண்டான குழப்பங்கள் ஒன்று இருந்தது. சரகேட் மதருடைய சமூக அந்தஸ்து என்னான்னு கேட்டேன். யாரை நீ சரகேட் மதராக எடுக்கிற? கன்னி பெண்களையே நீங்கள் வந்து கருத்தரிக்க வச்சிருக்கீங்க. ஒரு கன்னி பெண் வந்து வயசுக்கு வந்த உடனே மெச்சூர் ஆன பெண்ணு, கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கு நீ வந்து வச்சுட்ட. அவள் குழந்தைய பெற்றுட்டா. அவள் தாயா கன்னியா என்ன? அவளுடைய ஸ்டேட்டஸ் என்ன? இல்லை விதவையா? அவனுங்களுக்கு புரியுங்கிறது ஹிந்திலேயே கேட்டேன். கன்யா பத்தினி யா வித்வா, கன்னியா பத்தினியா விதவையான்னு கேட்டேன். லஞ்சுக்கு முன்னாடி இந்த கேள்வியை கேட்டேன். லஞ்சு பிரேக்கு பூரா இதே தான் டாபிக். குழம்பிட்டாங்க. அதில் ஒருத்தர் வந்தார். எய்ட்ஸு சம்மந்தம் ஒன்று டிஸ்கஸ் பண்ண சொன்னால் இப்படியே இது பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் அந்த ரூலே ஃப்ரேம் பண்ண முடியும் அந்த கேள்வி. ஏன் சார் இப்போ சொசைட்டில ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த அந்த வயசுல கண்டிப்பா நடந்துடணும். பூ படையிறது, கரெக்டான ஒரு ப்ரொஃபஷன், கல்யாணம் பண்ணிக்கிறது, மெயினா கல்யாணம் சார். இப்ப கல்யாணம் ஆகாதனால தான் ஜெயலலிதா வந்துட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்க, வரவங்க போறவங்கலாம் நான் அவங்க பொண்ணு, சோபன் பாபுக்கு பிறந்த பொண்ணு, இப்ப எம்ஜிஆருக்கு பிறந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு வரவங்க எல்லாம் அவங்களை கிளைம் பண்றாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி யாரோ ஒருத்தவங்க குண்டா ஒருத்தவங்க கிளைம் பண்ணாங்க, நான் தான் அவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா யாருமே அவங்க பிரெக்னெண்டா இருந்து பார்க்கவே இல்லையே சார். இல்லை அவங்களுக்கு குழந்தை இருந்தது உண்மை. உண்மைதானா? அப்ப அவங்க மாசமா இருக்க ஒரு புகைப்படம் கூட இல்லையே. அது வளர்ந்து ஒரு பெண் குழந்தை, அது வளர்ந்து அதுக்கு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பேத்தி. இல்ல சார், இப்போ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அது சரி. அந்த 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 பெண்ணுடைய கணவரும் சசிகலாவுடைய சகோதரரும் ஒரு சாலை விபத்தில் ஹைதராபாத்தில் இறந்துட்டாங்க. எந்த பெண்ணோட கணவர்? ஜெயலலிதாவுடைய மருமகன். அப்படியா? சாலை விபத்தில் இறந்துட்டாங்க. என்னைக்கு நடந்ததுன்னா, சென்னையில் கேகே கடுமையான மழை பெஞ்ச போது கேகே நகரில் இலவச வட்டி சேலை கொடுத்தாங்க இல்லையா, அதில் நசுக்கி ஒரு 10 பேர் இறந்து போனாங்க. அந்த டைமில் தான் அந்த துக்கம் நடந்தது. எப்படி சார் இவ்வளோ புள்ளி விவரமா சொல்றீங்க? அதெல்லாம் கேட்கக்கூடாது. அதனால் இவங்க வந்து சசிகலாவோட ஹைதராபாத் போயிட்டாங்க. யாரு? ஜெயலலிதா. ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர் இல்லை, இங்கே சீஃப் செக்ரட்டரி வேறு ஏதோ ஒரு விஷயமா அந்த ஆள் எங்கேயோ ஊருக்கு போயிட்டார். 11 பேர் இறந்து போயிட்டாங்க. சீஃப் செக்ரட்டரி இல்லை, சீஃப் மினிஸ்டரும் இல்லை. எப்படி நடந்ததுன்னு கவர்னர் பிடிச்சிட்டார். ஓ, அதாவது இவங்க மருமக வந்து சாலை விபத்துல இறந்துட்டதுனால இவங்க ஹைதராபாத் போயிட்டாங்க. சோ இவங்களும் இல்ல, சீஃப் செக்ரட்டரியும் இல்ல. ஆனா மழையில வேட்டி சேலை கொடுக்குறாங்க. இது நடந்தது. சைலேந்திர பாபு தான் போலீஸ் ஆஃபீஸர். ஓ, அதில் அவர் வந்து டிபார்ட் பண்ணாங்க. ஓ இவ்வளோ ஆச்சா? அப்போ நான் வந்து டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கேள்வியை நான் தான் கேட்டேன். எந்த இதை வச்சுக்கிட்டு ஒரு இந்த இடத்துல நீ இருந்திருக்க வேணாமான்னு கேட்டேன். சைலேந்திர பாபு வந்து நான் அக்யூஸ் பண்ணேன். அது எதனாலனாக்கா, அந்த வாரம் அந்த அந்த வாரம் தான் ஒரு வார பத்திரிகையில் சைலேந்திர பாபு பற்றி ஒரு 3 பக்க ஆர்டிக்கல், குதிரை சவாரி பண்ணுற மாதிரி, நீச்சல் அடிக்கிற மாதிரி, அப்படியே ஓடுற மாதிரி இதெல்லாம் போட்டு இது பண்ணாங்க. இவ்வளவும் பண்ணவர் மக்களை பாதுகாக்கிறத மாத்திரம் கற்றுக்கிறதுக்கு மிச்சம் எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்காருன்னு நான் சொல்லிவிட்டேன். செல்ஃப் ப்ரொபகண்டா டிவியில் சொல்லிவிட்டேன். அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். நீங்க தான் அது காரணமா? ஒரு வகையில் அதில் ஒரு பெருமை வேற இல்லை, அது ஒரு வகையில் காரணம். அது மாதிரி 2-3 குழப்பங்கள் ஜெயலலிதா காலத்தில் பண்ணது நிறைய இருந்தது சார். ஆக்சுவலா இது வந்து அப்போ உண்மையா சார்? அவங்களுக்கு உண்மையாலுமே இல்லை, நான் ஏன் இதை இப்படி கேட்குறேன்னா, இப்போ நார்மலா ஒருத்தவங்க ஃபெமிலியரா இருக்கவங்க கன்சீவ் ஆனாலே 1-2 ஃபோட்டோ வந்து லீக் ஆயிடும். ஒரு சிஎம், அதுவும் இவ்வளோ பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு விஐபி, இவங்க வந்து மாசமா இருக்க ஒரு போட்டோ கூட ஊடகத்துக்கு கிடைக்கல. அதுதான்மா அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, இந்த விஷயமே வெளியே வந்திருக்காது. கூதம் பத்திரிகையில் ஒரு தன்னை பற்றி ஆர்டிக்கல் எழுதிச்சு. ஒரு 2 வாரம் 3 வாரம் வந்தது. அதில் தானே வந்து போட்டுச்சு, சோபன் பாபுவோடு நான் 3 வருட காலம் கோயிங் ஸ்டடி அப்படியே நிரந்தரமாக போயிட்டு இருக்கேன் அவரோட வாழ்த்து, லிவிங் ரிலேஷன்ஷிப் மாதிரி. அப்படின்னு இது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் கான்டாக்ட், அந்த ப்ரீ மேரிட்டல் கான்டாக்ட் மாதிரி. அதான் இப்போ லிவிங்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறீங்களா, அந்த இதில் வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க. சோபன் பாபுக்கு டைனிங் டேபிளில் சாப்பாடு சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி, அப்புறம் அவரோட 2 பேரும் ஒன்றா உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, அவர் காரில் புறப்படும் போது மேலேருந்து கையாட்டுற மாதிரிலாம் ஃபோட்டோலாம் போட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு பேர் பால்கனி பாவைன்னு பேர். டாட்டா காட்டினா இல்லையா, பால்கனியிலேருந்து கையாட்டுற மாதிரி போட்டு சோபன் பாபுவோடு 3 வருடங்களாக கோயிங் ஸ்டடிலாம் போட்டாங்க. சரி, அதுக்கு உடனே குழந்தைன்றீங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதில் அந்த பிறந்தது தான் இந்த குழந்தைங்கிறது ஒரு தகவல். சார், இப்போ ஒருத்தவங்க கூட லிவிங்ல இருக்கிறதுனால உடனே அவங்க குழந்தை பெற்றுப்பாங்கன்னு ப்ரூஃப் இருக்கா? பிறக்காதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இல்லை சார், பிறந்ததுக்கு ஆதாரம் உங்களுக்கு வந்து ஃபீல்டு இல்லைம்மா.
ஓ. ஃபீல்டு அப்ப இல்லை. நீங்களும் அவங்களோட மாசமா இருக்க போட்டோ பார்க்கல. எல்லாமே ஒரு யூகம் தான். இவங்க 3 வருஷம் லிவிங்ல இருந்திருக்கலாம், புள்ள பெற்றிருக்கலாம். எனக்கு இந்த தகவல் எப்படி தெரியும்னா, அந்த மருமகனுடைய தாய் மாமன் ஓ. இங்கே தான் ஒர்க் பண்ணார். இங்க. ஓகே. அவர் என்னன்னா ஒன்றா வருவோம் காரில். ஒரு 3 நாள் அவர் வரல, ஒரு வாரம் வரல காலேஜுக்கு. அவர் தான் ஹெட்டு, ஹோல் இதுக்கும் அவர் தான் ஹெட்டு. என்ன சார் அப்படின்னா, என் சிஸ்டர் சன்னே இறந்து போயிட்டான் சார். ஓ, சிஸ்டர் சன். ஓகே. உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா. யார் சார்ங்க? ரோடு ஆக்சிடெண்ட்டில் இருந்துட்டான், ஜெயலலிதாவோட மருமகன். ஓ, இவ்வளோ பப்ளிக்கா சொல்றாங்க. அவர் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். 2 பேரும் ஒரு காரில் போயிட்டு இருக்கும்போது ஹைதராபாத்தில் ஆக்சிடென்ட் ஆகி சசிகலாவுடைய பிரதர் மாரிமுத்துன்னு நினைக்கிற ஒரு பேர், அவரும் இந்த பையன் 2 பேரும் ரோட்டில் ஸ்பாட்லைட் ஆகிட்டு உடனே தான் ஹைதராபாத்தை காலி பண்ணிட்டு. அது அப்போ வந்து சந்திரபாபு நாயுடு டேர்ம் முடிஞ்சு ராஜசேகர் ரெட்டி வந்துட்டார். ராஜசேகர் ரெட்டிக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒத்து வருது. ஹைதராபாத்தே வைண்ட் அப் பண்ணிட்டு தான் கொடநாட்டுக்கு வந்துட்டார். கொடநாட்டில் தான் அந்த பொண்ணு இருந்து. இப்போ இருக்கா சார் சேஃபா? இப்போ எங்க இருக்குன்னு தெரியல. அந்த இப்ப பேத்திய பேர்னா சில கேள்விகளுக்கு நம்ம கிட்ட ஆன்சர் இல்லை. அம்மா இறந்த போது கூட அந்த பெண் வராமல் இருந்திருக்குமாங்கிறது ஒரு கேள்வி. ஆனா இந்த கேள்விக்கு என்ன பதில்னாக்கா, ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது யாரு பார்த்துக்கிட்டாங்கிறதுக்கு ஆதாரமே எதுவுமே இல்லை. அதுதான் அப்போலோ ரொம்ப தெளிவா மறைச்சிட்டாங்களே. அந்த சிசிடிவி எல்லாம் எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க கூட யார் இருந்தாங்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. இதெல்லாம் மர்மங்கள். மர்மங்களாவே போயிடுமோ? ஆறுமுகசாமியை போட்டாங்க. ஜட்ஜி ஆறுமுகசாமி அவர் ரொம்ப வேண்டப்பட்டவர். நான் ஏதோ ஒரு கமெண்ட் அடித்த போது எங்கள் குடும்ப நண்பர் அவர் எனக்கு ஃபோன் போட்டார். நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிவிட்டிய, சாட்சி சொல்கிறதுக்கு பன்னீர்செல்வம் தான் அன்றைக்கி வந்து சீஃப் மினிஸ்டர் வரமாட்டேங்கிறான், ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போல்லோ ஹாஸ்பிட்டலுக்காரர் வந்தாக்கோ மிரட்டுறாங்க. என்ன எதை வச்சு என்னை கண்டுபிடிக்க சொல்கிறேன்? கரெக்ட் தானே அவர் கேட்கறது? ப்ரூஃப் இல்லாம எப்படி பேசுவாரு? ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னென்ன கேள்வி நாங்கள் கேட்குறோமோ அதே கேள்வி நீங்கள் கேட்ட என்ன சார், அதே இடத்துல தான் நான் இருக்கிற ஒருத்தரும் வண்டியப்பா என்ன பண்ண சொல்கிறேன். அப்புறம் நானே ரிசைன் பண்ணிட்டேன். வேண்டாம், அந்த கமிஷனை கலைச்சிட்டு விஷயம் வெளியே வரக்கூடாது. இப்போ ஜெயலலிதா அம்மாக்கு இருக்கிறது பேத்தியா இல்ல பேர்னா சார்? பேத்தி. பேத்தியா? பேத்தி எங்க இருக்காங்கன்னு தெரியாது. சோ பொண்ணும் பேத்தியும் சேஃபா எங்கேயோ நல்லா வெல் செட்டில்டா இருக்காங்க. ஆனா இப்ப அப்போலோ ஹாஸ்பிட்டல் அவங்க வந்து இருந்திருப்பாங்கல்ல சார் அப்ப கூட பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் எந்த போட்டோவும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருந்து வரல. ஒரே ஒரு போட்டோ மாத்திரம் தான் வெளியிட்டாங்க. அவங்க காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு போட்டோ தான். அதுலயே ஒண்ணுமே புரியல சார். ரெட்டி ஜெயலலிதாவை கொண்டு அட்மிட் பண்ணும்போது உயிரை கொடுத்து இது பண்றாரு. தயவு செய்து ஹாஸ்பிட்டலுக்கு வேணாம், என்னை விட்டுடுங்க. நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது, நான் வேணா டிக்கெட் வாங்கி கொடுக்குறேன், லண்டனுக்கு எங்கேயா கூட்டு போயிடுங்கிறாரு. ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சார். அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி இவ்வளவுதான் கேவலமாக பண்ணாங்க. நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மான மரியாதை எல்லாம் அந்த மாடால தான் போச்சு. அப்படிலாம் இல்லை, இப்போ கூட நல்லா தான் கொலிக்கிறாங்க. போகுது, வேற கெடுத்தாங்க. அதுக்கு தகுந்ததை வாங்கியிருப்பாங்கல்ல. அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. ஏன் சார்? அது அவங்க ஜெயலலிதா இதில் நிறைய ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. பாலு ஜுவல்லர்ஸ் எல்லாம் இறந்தாங்களே, எப்படி இறந்தாங்க? இப்போ காப்பாற்ற பார்க்காது. பெரிய இடத்துல எல்லாம் கொடுத்தா பேசாமல் வந்துடணும். அது சரி, நான் தெரிஞ்சு ஏதாவது கேட்டால் கேள்வி கேட்டால் காப்பாற்ற பார்க்குறீங்கன்ற மாதிரி. ஒரு படத்தில் காட்டுவான், அப்துல்லா த கிரேட்னு ஒரு படம். அவன் ராஜா சீட்டாடுவான். 3 கார்டு உங்களுக்கு தெரியுமா ஆடுறதுக்கு வந்து ஐயா ஒன்டி அப்படின்னு சொல்லிட்டு போடுவான். 2 கிங் இருக்கும். 3 கிங் இருந்தாக்கா அது, இல்லாட்டி 3 ஆஸ் இருந்தாக்கா அதுதான் ஹையஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது கிங்கு போட்டு போடுவான். இவன் கேட்பான், 2 கிங்கு தானே இருக்குது, தேர் ஆர் 2 கிங்ஸ் அண்ட் ஐ எம் அ கிங் அப்படி. 3வது கிங் இவனா, அதனால 3 சீட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிச்சு. ராஜா சொன்ன அப்புறம் இது எப்படி பேசணும்? நோ அப்பீல், அவ்வளோதான். அது மாதிரி தான் இவங்ககிட்ட எல்லாம் காசெல்லாம் கேட்கக்கூடாது சார். நான் எதை வச்சு சொன்னேன்னா, இப்போ உங்களோட வீட்டுக்குள்ள வந்து உங்க வீட்டு லைட்டை ஆஃப் பண்ண முடியுமா உங்களோட நாலேஜ் இல்லாம? அதே மாதிரி அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு சிசிடிவி வந்து 1 வீக் ஆப்ரேட் ஆகலன்னா ஏமா கவர்மெண்ட் வந்து உள்ள நுழையிறாமா? ஏமா அவங்களுடைய உடல்நிலையை பத்தி எம்ஜிஆர் படுத்திருந்த போதும் சரி, அண்ணா படுத்திருந்த போதும் சரி, யார் படுத்திருந்த போதும் சரி, அவங்கள பற்றிய தகவலை வந்து அன்னைக்கு இருந்த ஹெல்த் மினிஸ்டர் டெய்லி சொல்லிக்கிட்டு இருந்தார். எம்ஜிஆர் அண்ணா வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போது இப்போ சாதிக் பாஷா வந்து நலத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் டெய்லி சொல்லிக்கிட்டு இருந்தார், புல்லட்டின் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஹாஸ்பிட்டலும் புல்லட்டின் கொடுத்துச்சு. ஜெயலலிதா படுத்தும் போது அன்னைக்கு நலத்துறை அமைச்சராக இருந்த உதயகுமார் வரவே இல்லையா? கேட்டால் எனக்கு வந்து தேர்தல் ஒர்க் இருந்துதான். சீஃப் மினிஸ்டர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, தேர்தல் ஒர்க் நடந்து நாங்கள் போயிட்டாங்க. அண்ணா படுத்த போது
இந்திரா காந்திக்கு நேர் விரோதி அண்ணா ஏத்து நிக்கிறார். இந்திரா காந்தி வந்து பார்த்துட்டு அண்ணாவை அமெரிக்காவுக்கு அனுப்பிவிட்டார். எம்ஜிஆர் படுத்திருக்கார், அதே இந்திரா காந்தி அமெரிக்காவுக்கு அனுப்பிவிட்டார். கூட்டணியில இருக்கிற இவங்க 2 பேருமே கூட்டணியில இல்லாதவங்க. இந்திரா காந்தியோட கூட்டணியில இல்லாதவங்க 2 பேர்த்தையும் அமிச்சாங்க. அந்த அம்மா உன்னுடைய கூட்டணியில இருக்கிற இந்த மார்பழகர் மோடி வந்து எட்டி பார்த்தாரா? அந்த கவர்னர் வந்தாருமா, அன்னைக்கு இருந்த கவர்னர் பத்திரிகையாளரை பார்த்து பேட்டி கொடுத்தான அந்த ஆளு இல்ல பின்பக்கமா ஓடி போயிட்டான். அதே தெரியலையா உங்களுக்கு? ஜெயலலிதா மரணத்தில் உள்ள மர்மங்கள் போல எம்ஜிஆர் மரணத்திலும் பல மர்மங்கள் உண்டு. அவங்க 2 பேர் வாழ்க்கையுமே மர்மங்கள் தான். எதுவுமே கல்யாணம் ஆச்சா இல்லையா, புள்ள பிறந்ததா இல்லையா, அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையா, எல்லாமே கேள்விதான். இது மாதிரி நான் சொல்றதுக்கு போடுவானுங்க, கழட்டு நாய் வைத்தியம் தெரியுதாடா அவனுக்கு, இவன் ஒரு செட்டு உட்காந்துருக்கான், இதுக்கு இன்னே உட்காந்துட்டு இருப்பான், அவன் எழுதுவான். என்னையும் தானே சார் திட்டுவாங்க. அதனால என்ன, அவனுக்கு வேலை கொடுக்குறோம்ல, வேலை வெட்டி இல்லாமல் கிடக்குறான்ல அந்த நாய்க்கு, அந்த நாய்களுக்கு வேலை கொடுக்கணும். ஏன் சார் இப்போ எல்லாத்துக்குமே நான் சொல்றது, ஒரு நார்மல் ஹியூமனுக்கு வந்து சுயமரியாதை அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். எதை வேணா தொடலாம், அந்த ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை தொடும் போது நமக்கு ஒரு கோவம் வரும் இல்லையா? இப்போ நான் வந்து இருக்கேன் சார், எங்க அப்பாவை பத்தியோ எங்க அம்மாவை பத்தியோ அவதூறா யாராவது ஊடகத்துல பரப்புறாங்கன்னா கண்டிப்பா போய் சண்டை போடுவேன். இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் அமைஞ்சு போச்சு, வரவங்க போறவங்க எல்லாம் நான் பொண்ணுன்னு மீடியால பேட்டி கொடுக்குறப்போ உண்மையா இருக்கக்கூடிய பொண்ணு இருந்தா வெளியில வந்திருப்பாங்கல்ல. தேவையில்லைம்மா, அதனுடைய பர்பஸ் முடிஞ்சு போச்சு. இருக்கிற காலத்திலே தன்னை காட்டல, இருக்கிற காலத்திலே அந்த மாலை காட்டல. தன்னுடைய கணவனுக்காக சோபன் பாபுக்காக வாழ்க்கை நடத்துறதுக்கு ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சோபன் பாபு சிலை இருக்கு. தெரியும், அந்த ஏதோ சிட்டில தான் இங்கே ஸ்கை வாக்கு பின்னாடி இருக்குது, சிலை இருக்குது. சோபன் பாபு ஒரு ஆர்டினரி நடிகர். நம்ம ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் அந்த ரேஞ்சில் உள்ள இருந்த நடிகர், அவ்வளோதான். அவங்க ஊர்லேயே சிலை கிடையாது, இங்கே இருக்குது சிலை, பல இந்த மாதிரி தான் வச்சது. சார் எனக்கு ஒரு சந்தேகம் சார், இப்போ எம்ஜிஆரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அவர் வந்து பயங்கர பவர்ஃபுல், மீடியாவே அவர் கண்ட்ரோலில் தான் வச்சிருப்பாரு, அவர் கூட நடிக்கக்கூடிய சக நடிகைகளும் அவரோட கண்ட்ரோல் தான். ஸோ ஜெயலலிதா வந்து எம்ஜிஆருக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒருத்தவங்க, நீங்களும் சொல்றீங்க, ஊருக்கே தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ எப்படி சார் வந்து இந்த அம்மா 3 வருஷம் லிவிங்ல இருந்திருப்பாங்க, இல்லை இவர் தான் விட்டுருப்பாரா? அது பர்மிஷனோட தான் போகணும். சிவாஜி படத்தில் நடிக்கிறதுக்கு அவருக்கு பர்மிஷன் கொடுத்த பிறகு தான் போகணும். முதல்ல வந்து அவங்க வந்து நடிக்க போனது வந்து காலமெல்லாம் காத்திருப்பேன்ற ஒரு படம், அதுதான் பின்னாடி ஊட்டி வரை உறவுங்கிற பேரில் வந்தது. ஜெயலலிதா தான் ஹீரோயின், நடிக்கக்கூடாதுட்டார். அதுக்கு பதிலாக தான் கேஆர் விஜயா வந்தார். ஸோ டிஎன்ஏ விஷயம், இதெல்லாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ வரதெல்லாம் வந்து அவ்வளவும் பொய்யான விஷயம். எதுவாக இருந்தாலும் இந்த பெண் சத்தியமா கிடையவே கிடையாது சார். முக அமைப்பு, அதுவும் மலையாளத்துல பேசுறாங்க. எந்த டெஸ்ட்டும் வேண்டியதில்லை, நீங்களே சொல்றீங்க இது அவங்க பொண்ணு கிடையாது. நிறைய விஷயங்கள் கிங் டிவி நேயர்களுக்காக மிக சிறப்பா சொன்னீங்க சார். மகிழ்ச்சி, நன்றி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.